அம்பாள் தனக்கு திருமணம் பண்ணிக்க வரேன்னு சொன்ன சிவபெருமான் வரலையே அப்படின்ற வருத்தத்துலேயும் கோபத்துலேயும் இருக்கும்போது இந்த பானாசுரன் கூப்பிடுறான். அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஒழுங்காக போயிடு, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கோமா. அதை கூட பொருட்படுத்தாமல் அம்பாளை கையை பிடிக்கிறதுக்கு கிட்ட போகிறான் பானாசுரன். அவ்வளோதான், அம்பாளுடைய கோபம் தீப்பிழம்பு மாதிரி ஓங்கி உயர்ந்து அம்பாளுக்கு உச்சக்கட்டத்துக்கு போய் அம்பாள் விஸ்வரூப தரிசனமாக ஆயிடுறாங்க. வானலாவிய உருவமாக கொண்ட பராசக்தி தேவி மாறிடுறாங்க. இதை பார்த்த பானாசுரன், என்னடா இது, சாதாரண ஒரு கன்னி பெண்ணுன்னு நினச்சா இவன் என்ன இவ்வளோ பெரிய உருவெல்லாம் எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி கோபம் கொண்டு, என்னை பயமுறுத்துறியா, உன்னை நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லி பானாசுரன் அம்பாளை அடிக்கிறதுக்காக தன்னுடைய ஆயுதத்தை எடுத்து ஓங்குறான். அம்பாள் தன் காலாலேயே அவனை மிதிச்சு வதம் செஞ்சிடுறாங்க. இதனால தான் அம்பாள் கன்னியாகுமரியில் கன்னி பெண்ணாக இருக்காங்க. இப்படி தான் பானாசுரன்